தேவன் எழுதி கொடுத்த கட்டளை 10, அதுல ஒன்ன மீறிட்டாலும் அது தப்பு. தேவன் எழுதி கொடுத்த கட்டளை 10, அதுல ஒன்ன மீறிட்டாலும் அது தப்பு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். சுய பலத்தால் கை கொள்ள முடியாது. முழங்காலில் தேவனிடம் பேசு பேசு. தேவன் எழுதி கொடுத்த கட்டளை 10, அதுல ஒன்ன மீறிட்டாலும் அது தப்பு. கட்டளை யூதருக்கே நமக்கு இல்லை என்று அந்த கள்ள போதகன் சொன்னதை நம்பிவிடாதே. 10 கட்டளை சிலுவையிலே ஒழிந்ததென்று அந்த கள்ள போதகன் சொன்னதை நம்பிவிடாதே. தேவன் எழுதி கொடுத்த கட்டளை 10, இனி ஒன்ன மீறிட்டாலும் என் தப்பு. பாவத்தின் சம்பளம் மரணமல்லவா? உன் பாவத்திற்காய் மரித்தவர் இயேசு அல்லவா? கிருபை மட்டும் போதும் என்று பாவம் செய்யாதே. விசுவாசம் மட்டும் போதும் என்று மோசம் போகாதே. தேவன் எழுதி கொடுத்த கட்டளை 10, அதுல ஒன்ன மீறிட்டாலும் என் தப்பு. தேவனிடம் மனிதரிடம் அன்பு கூறுவோம். அந்த அன்பிருந்தால் கட்டளையை மீற மாட்டோம். இயேசுவும் கற்பனையும் 2 போதுமே. பரலோகம் போகலாம், நீயும் எழும்பி பிரகாசி. தேவன் எழுதி கொடுத்த கட்டளை 10, இனி ஒன்ன மீறிட்டாலும் அது தப்பு. தேவன் எழுதி கொடுத்த கட்டளை 10, இனி ஒன்ன மீறிட்டாலும் அது தப்பு. என்னால கை கொள்ள முடியாது, எல்லாமே தேவாவியலாகும். கை கொள்ள உதவி செய்வார் இயேசு. முழங்காலில் அவரிடம் பேசு பேசு. தேவன் எழுதி கொடுத்த கட்டளை 10, இனி ஒன்ன மீறிட்டாலும் அது தப்பு. இனி ஒன்ன மீறிட்டாலும் அது தப்பு. அதுல ஒன்ன மீறிட்டாலும் ஆபத்து.